வணக்கம். வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம். எதுக்கு இந்த கூட்டம்னு சொன்னீங்கன்னா? அமைதியா இருங்க தம்பி. நீங்க எந்த கட்சி தலைவர்? மாதவன் கட்சி தலைவர் ஐயா. ஓ, காலேஜ் படிச்ச உடனே நேரா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களோ? எப்படியா கரெக்டா சொன்னீங்க? காலேஜ்லயும் நான் தான் தலைவன். ஓ, தலைவன்னா என்ன? தலைவன்னா ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கணும், ஒரு கழகத்தை வழி நடத்தணும். நல்ல நல்ல சிந்தனை. உட்காருங்க. நம்ம மாநிலத்தில் 10 கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றா கூடியிருக்கீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன? உங்கள் கொள்கை தான் என்ன? எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யத்தானே கட்சி ஆரம்பிச்சிங்க? அமைதி அமைதி. கட்சி ஆரம்பிச்சுதான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா என்ன? அப்பதானே ஆட்சி அதிகாரம் கையில வரும். நல்ல திட்டங்களை போட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படியா? கட்சி ஆரம்பிச்சா அதிகாரம் கைக்கு வந்துருமா? தேர்தலில் ஜெயிக்கணும். ஓ, ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பா. கோட்டையில கொடியேற்ற போறது இந்த மயில் கட்சி தான். முதல்வர் நாற்காலி எங்களுக்கு தான். முதல்ல இந்த சீட்ல உட்காருங்க. 9 கட்சி தலைவர்கள் வந்துட்டீங்க. 10வது கட்சி தலைவரா நம்ம முதல்வர் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதை பத்தி பேசத்தான் இந்த கூட்டமே. ஓ, எங்கள யார் யாரெல்லாம் ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்கன்னு கேட்க போறீங்க, அப்படிதானங்க ஐயா? அப்படியும் வச்சுக்கலாம். முதல்வர் வந்துகிட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். அது வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்கார்ந்த இடத்துக்கு எல்லாம் வரும். ஆளுநர் ஐயா, நாங்க வெளியில போனா திரும்பி வர மாட்டோம் தானே? டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டீங்க. கரெக்டா சொன்னீங்க. உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க. என்னடா அது பிஸ்கட் நல்லா இல்லை, இவங்க பேசுறது என்னையா புரிய மாட்டேங்குது. மீன் கட்சி தலைவா, ஆமா, சில சமயம் நம்ம ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்களோ? தெரிய மாட்டேங்குது. ஒரு 500 கோடி தேர்தல் செலவுக்கு கொடுத்தாங்கன்னு வேணா கூட்டணி வச்சுப்பேன். நீ எப்படிமா? மீன் கட்சி தலைவரே, நாங்கெல்லாம் கவரிமான் பரம்பரை. அதான் மான் கட்சின்னு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தலைவியா இருக்கேன். நான் ஆளுங்கட்சியோட கூட்டு சேரணும்னா 5000 கோடி துணை முதல்வர் சீட்டு கேட்பேன். அடேங்க அப்பா, கௌரிமன் தலைவிக்கு ஆசையை பாத்தீங்களா? வாங்க மாதவன் கட்சி தலைவரே, நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டு சேர்ந்தா என்ன கேப்பீங்க? நான் எதுக்கு ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்கணும்? ஆளுங்கட்சி தான் என் மாதவன் கட்சியோட கூட்டணி வைக்கணும். 5000 கோடி தேர்தல் செலவுக்கு கேட்போம். அது மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி எங்க கட்சியோட சேர்ந்து வெற்றி அடைஞ்சா 5 ஆண்டு ஆட்சி காலத்துல பாதி வருடம் நாங்க முதலமைச்சராகவும் பாதி வருடம் அவங்க முதலமைச்சராகவும் இருக்கலான்னு ஒப்பந்தம் போடுவோம். என்ன நிலவு கட்சி தலைவரே, மாதவன் கட்சி தலைவர் ரொம்ப ஆடுறாரு. ஏ மயிலு. யோ, தலைவன்னு கூப்பிடு. சரிங்க மயில் கட்சி தலைவரே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்களா 30 சீட்டு 300 கோடி. நீங்க எப்படி? நிலவை யாரும் நெருங்க முடியாது. நாங்க கூட்டணி வைக்கணும்னா 1 லட்சம் கோடி கேட்போம். நான் பூமாதேவி கட்சி எல்லாம் ஆளுங்கட்சியோட கஜானாவை காலி பண்ணிட்டு இருக்காங்க. நீ பிஸ்கட்டை காலி பண்ணிட்டு இருக்க. இரியா, பேசுறதுக்கு தெம்பு வேணாமா? சரி, இந்தா இதையும் சேர்த்து சாப்பிடு. கூடு. அப்படியே 2 வானவிலுக்கும் கொடு. இப்ப சொல்லு, என்ன கேட்ட? நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சா என்ன எதிர்பார்க்குறீங்க? எத்தனை சீட்டு கேட்குறீங்க? நாங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும்னா அவங்களுக்கு நாங்க தான் சீட்டை ஒதுக்குவோம். அவங்க கொள்ளடிச்ச காசுல பாதி கேட்போம். விண்மீன் தலைவரை, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் ஒன்றும் பெருசால எதிர்பார்க்கலாமா. 40 சீட்டு, ஒரு 4000 கோடி. அப்படி சொல்லு. என்ன மாடு கட்சி தலைவரே, நீங்க கூட்டணி வச்சா என்ன எதிர்பார்க்குறீங்க? வானவில்ல, இந்த மாடு யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்காது. தனிச்சு களத்தில் இறங்கி முதலமைச்சர் சீட்டை பிடிப்போம். வானவில்ல, உன் பிளான்? எனக்கு 1000 கோடி பணம் போதும். ஒரு 10 சீட்டு நான் கேட்கறத தந்தா போதியா, வேற எதுவும் பெருசாலாம் வேணாம். என்ன மீன் கட்சி தலைவரே, இங்க என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? நீங்க என்ன கேட்க போறீங்க? நானா மீன்வளத்துறை அமைச்சர் பதவியும் ஒரு 500 கோடியும் கேட்பேன். அப்படி ஒரு பதவி இருக்கா என்ன? யாருக்கு தெரியும்? அப்படி ஒன்று இல்லைன்னா அப்படி ஒரு பதவியை உருவாக்கவும் சொல்லுவேன். மீன் தண்ணி விட்டு வெளியே வந்த காலி தான் போல. ஏய், யாரை பத்திட்டு வார்த்தை சொன்ன? உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. வெட்டிடுவேன்டா உன்னை. இதை பத்தி எப்படி சொல்லலாம்? எப்படி காலிங் சொல்லலாம்? இப்படி வெட்டாம விட மாட்டேன்டா. மீனே அறுத்து கிச்சு ஏய், விடுங்கடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எல்லாம் விடுங்கடா. அமைதி அமைதி. முதலமைச்சர் வர்றாரு. அமைதியா உட்காருங்க.
இவனுங்க என்ன சில்லறத்தனமா இருக்காங்க? போய் அடிச்சுட்டு சாவி பார்த்து ஏய் அமைதியா இருங்கப்பா, உட்காருங்கப்பா. வணக்கம் ஐயா. வாங்க முதல்வரே, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. ம், அமருங்க. அனைவருக்கும் வணக்கம். உட்காருங்க. உங்களை எல்லாம் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு எனக்கு தெரியாது. மரியாதைக்குரிய ஆளுநரையா கூப்பிட்டாங்க, அதனால் ஓடி வந்திருக்கேன். உங்களுக்காவது இந்த கூட்டம் எதுக்குன்னு தெரியுமா? வரப்போற தேர்தலில் உங்க கட்சியோட யார் யார் கூட்டணி சேர போறோம்னு இந்த கூட்டத்துல தெரிய போகுது. அப்படியா? யார் யார் நம்ம ஆதவன் கட்சியில் கூட்டணி சேர போகிறீங்க? குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் முதல்வரே. நீங்கள் வர்றதுக்கு முதவே யார் யார் உங்களோட கூட்டி சேரணும்னு பேசிக்கிட்டு இருந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் தயவு கூர்ந்து பார்க்கணும். போடுங்க பார்ப்போம். நான் ஆளுங்கட்சியோட கூட்டு சேரணும்னா 5000 கோடி துணை முதல்வர் சீட்டு கேட்பேன். 5000 கோடி தேர்தல் செலவுக்கு கேட்போம். அது மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி எங்க கட்சியோட சேர்ந்து வெற்றி அடைஞ்சா 5 ஆண்டு ஆட்சி காலத்துல பாதி வருடம் நாங்க முதலமைச்சராகவும் பாதி வருடம் அவங்க முதலமைச்சராகவும் இருக்கலாம்னு ஒப்பந்தம் போடுவோம். நாங்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா 1 லட்சம் கோடி கேட்போம். நாங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும்னா அவங்களுக்கு நாங்க தான் சீட்டை ஒதுக்குவோம். அவங்க கொள்ளடிச்ச காசுல பாதி கேட்போம். எனக்கு 1000 கோடி பணம் போதும். நான் கேட்குற இடத்துல ஒரு 10 சீட்டு தந்தா போதும்பா. பார்த்து மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்தா காலியாயிட போகுது. ஏய் யாரை பார்த்துட்டு வார்த்தை ஏய், சொன்ன? என்னடா? கொல்ல விட மாட்டேன்டா. எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. இந்த வீடியோவை பற்றி அப்புறம் பேசுவோம். எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி இருக்கீங்க. தலைமைன்னா என்ன? இதுதானே முன்னாடியும் சொன்னீங்க, மறுபடியும் கேட்குறீங்க. நான் முதல்ல கேள்வி கேட்டப்ப முதலமைச்சர் இல்லை, இப்போ வந்திருக்கார். நீங்களும் தலைமைன்னா என்னன்னு சொல்லுங்கள். முதல்வரும் தலைமைன்னா என்னன்னு சொல்லட்டும். ஐயா, ஒரு கூட்டத்தையோ ஒரு கட்சியையோ எவன் ஒருத்தன் வழிநடத்தி செல்றானோ அவன் தான் தலைவன். அதுக்கு பேர் தான் தலைமை. ஐயா, என் கட்சியை வழிநடத்தி தலைமை பொறுப்பை ஏற்று நான் செய்யும் செயல்தான் தலைமை. ஒரு பெரிய பதவியில் இருந்தா அதுதான் தலைமை. வீட்டை கட்டி காப்பாத்துறவன் குடும்பத்தை தலைமை தாங்கிறான், அதுதான் தலைமை. நாட்டை காக்கும் தலைவன் செய்யும் செயலே தலைமை. ஐயா, இப்ப நீங்க எங்களை ஒண்ணு சேர்த்து வழி நடத்துறீங்களே, அதுக்கு பேரு தான் தலைமை. தலைமைனா ஹெட்மாஸ்டர் ஐயா. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளை மேய்க்க போகிறாரு. நாங்கள் மக்களை மேய்க்க போகிறோம். அதான் தலைமை. ஐயா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருந்து வழிநடத்துறதே தலைமை. அதாவதுங்க ஐயா, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பது அதுதாயா தலைமை. நல்ல கருத்து. உட்காருங்க. தலைமைனா என்னன்னு அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம முதல்வர் தலைமைனா என்னன்னு இப்போ சொல்லுவார். தலைமை பொறுப்பில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பதவி கிடைச்ச உடனே தான் தெரியுது. ஒரு நாட்டை தலைமை தாங்குற தலைவன் போட்டி, பொறாமை, துரோகம், பகை அனைத்தையும் சந்திக்க நேரிடும். எதிர்கட்சியோ நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓட்டு போட்ட மக்களோ நம்மளை புரிஞ்சுக்காம சொன்னதை முதல்வர் செய்யலைன்னு குற்றம் சாட்டுவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் அடி. தலைமை பொறுப்பில் இருக்க தலைவனுக்கோ 4 பக்கமும் அடி. என்னை பொறுத்தவரை தலைமை பொறுப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான பதவி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. உலகில் வாழும் உயிர்களுக்கு மழை எப்படி முக்கியமோ, நம் நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவன் முக்கியமானவனாக மாறுகிறான். அந்த தலைமை நல்லவனாக, வல்லவனாக, சுயநலம் அற்றவனாக திகழ வேண்டும். இது வரைக்கும் தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் சொன்னீங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு இப்போ நான் சொல்லட்டா? ஒரு நல்ல தலைவன் உண்மையான அன்பை மக்களிடம் காட்ட வேண்டும். சுயநலத்தை மறந்து பொதுநலத்தோடு செயல்புரிய வேண்டும். கொடுக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மக்களிடம் இருந்து பணத்தை பறிக்கக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது. எளிமையாக ஒரு தலைவன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆள வேண்டியவன் ஒரு தாய் போன்றவனாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பேணி காக்கின்றாளோ அதுபோல்
வாக்களித்த மக்களை ஒரு தலைவன் பேணி காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர்களின் தலைமையை, அவர்களின் தேவை அறிந்து தன் தலைமையை சரியாக செயல்படுத்த வேண்டும். ஒரு தலைவன் தாய் போன்று இருந்தால் மக்கள் எந்த குறையுமின்றி வாழ்வார்கள். நீங்களாம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய ஐயா. ஓ, அப்போ இப்ப ஆண்டுகிட்டு இருக்க ஆதவன் கட்சி மக்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒரு நல்லது கூட செய்யல. அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வீங்களா? மக்கள் ஓ, மக்கள் தான் நீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க? இப்ப ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்யலேன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்களா? ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி இலவசமா தருவோம் ஐயா. அப்படியா? இப்பத்தான் ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்திருக்காங்களே அரசாங்கம். உங்களை யாரு காசு கொடுத்து படிக்க சொன்னது? நல்ல கொள்கை. உட்காருங்க. அடுத்து மருத்துவத்தை இலவசமாய் தருவோம் ஐயா. அப்படியாம்மா? இப்போ எல்லாம் நம்ம அரசாங்கம் மருத்துவத்தை நவீன முறையில் கொடுக்குறாங்க, செலவே இல்லாமல். நீங்கள் ஏன் காசு கொடுத்து தனியார் மருத்துவமனையை தேடி போகிறீங்க? இதை புரிஞ்சுக்கலேன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல லஞ்சத்தை ஒழிச்சிடும் ஐயா. லஞ்சத்தை ஒழிப்பீங்களா? கூட்டணி செய்கிறதுக்காக நீங்கள் எத்தனை கோடி கேட்டீங்க? அது லஞ்சம் இல்லையோ? சரி, நல்ல கொள்கை. உட்காருங்க. அடுத்து ஐயா, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு டிவி, மிக்ஸி, கிரைண்டர், கட்டில், மெத்த, ஒரு பைக்கு கூட இலவசமா தருவோம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தலைவன் எதுக்கு? அவன் சம்பாரிச்சு வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாமே. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தா அவங்களே அதை வாங்கிக்க போறாங்க. நல்ல கருத்து. உட்காருங்க. ஐயா, நாங்கள் களத்தில் இறங்கணும்னு வச்சுக்கங்களேன், வீடு தேடி ரேஷன் பொருளை கொண்டு வந்து கொடுப்போம். ஓ, மக்களை சோம்பேறி ஆக்குறீங்க. ஏன் சமைச்சு ஊட்டி விட்டுட்டு போலாம் இல்லையா? அடுத்து ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜாதியை ஒழிப்போம். ஜாதியை ஒழிப்பீங்க? பாரதி கண்ட கனவை நீங்க நினைவாக்க போறீங்களோ? உங்க பேர் என்ன? ராமசாமி தேவர் ஐயா. நல்ல கொள்கை. உட்காருங்க. ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு 100% இடஒதுக்கீடு செய்வோம் ஐயா. 100% பெண்களுக்கு கொடுத்துட்டு ஆண்கள் கூட நீங்க ஓடி பிடிச்சு விளையாட போறீங்களோ? இதுவும் நல்ல கொள்கை. உட்காருங்க. ஐயா, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா நதிகளையும் ஒன்றிணைப்போம் ஐயா. இந்த 10 கட்சிகள் ஒன்று சேருங்க, அப்புறம் நதிகளை ஒன்று சேர்க்கலாம். உட்காருங்க. எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இவங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்களே செய்வோம் ஐயா. அப்ப உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது போல இருக்கு. கொள்கை இல்லாமலேயே கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. உட்காருங்க. முதல்வரே, அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டம் தீட்டுவீர்கள்? மன்னிக்கணும் ஐயா, நான் ஆட்சிக்கு வர விரும்பலை. கட்சியை கலைச்சிட்டு எங்கேயாவது போய் பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கலான் இருக்கேன். முதல்வரே, ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களே, நான் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் மக்களுக்கு நல்லது தான் செஞ்சேன். நேற்று முளைச்ச கட்சியெல்லாம் என்னை ஏளனமாக பேசுகிறாங்க. தேர்தலில் டெபாசிட் வாங்காதவங்க கூட என் ஆட்சியை குறை சொல்கிறாங்க. என்னதான் எங்கள் கட்சி நல்லது செஞ்சாலும் மக்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. சாப்பாடு சாப்பிட்ட மக்கள் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாங்க. நல்ல சட்டங்கள் போட்டால் உன்னை விட்டத்தில் தொங்க விடுவேன்னு முகம் காட்டாமல் மிரட்டுறாங்க. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் நல்லது செய்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சோம். இப்போது அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது. கட்சியை கலைக்கவும் முடியல, நல்ல ஆட்சியை கொடுக்கவும் முடியல. எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க. ஒரு கையில் ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்று கூடி நல்ல முடிவாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆளுநர் ஐயா, நீங்களே ஒரு நல்ல முடிவாயிடுங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஆளுங்கட்சியோடு கூட்டணி வைக்க நீங்கள்லாம் கேட்ட பணம் எவ்வளவு தெரியுமா? 5,50,000 கோடி. இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? கட்சி செலவுக்கும் பணிக்கும் வச்சுப்போம் ஐயா. ஓ, அவ்வளோ ஆகுமோ? பாதி கட்சி வளர்ச்சிக்கும் மீதிய தேர்தல் செலவுக்கும் வச்சுக்க வேண்டியதான். ஐயா, எல்லா பணத்தையும் மக்களுக்கு கொடுத்து ஓட்டு போட சொல்லுவோம் ஐயா. காசு கொடுத்து ஓட்டு வாங்குவீங்களோ? ஐயா, பிரச்சார செலவுக்கு வச்சுப்போம் ஐயா. அந்த பணத்தை வச்சு எங்க கட்சிக்குன்னு சொந்தமா ஆபீஸ் கட்டி எங்க கட்சியை வளர்ப்போங்க ஐயா.
அப்ப சொந்தமாவே ஆபீஸ் இல்ல, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆஃபீஸே இல்லை முன்னாடி. ஐயா அந்த பணத்தை பூரா நான் செட்டில் ஆக பயன்படுத்திப்பேன் ஐயா. ஆகா, என்ன பொதுநலம். ஐயா பணம் கைக்கு வந்தது தேர்தலுக்கு தயாராகுங்க ஐயா. அப்ப தேர்தலுக்கு தயாரா இல்ல, பணம் வந்தா தான் தேர்தல் காலத்தை சந்திப்பீங்க. சரி. சிந்தித்து செயல்படுவோம் ஐயா. ஆகா, என்ன சிந்தனை, நல்ல சிந்தனை. ஐயா பணம் பணத்தோட தான் சேரும் ஐயா, மக்களை பின்னாடி யோசிப்போம். ஓஹோ, முன்னாடி மக்கள் நினைக்க மாட்டீங்க, பணத்தை வாங்கிட்டு பின்னாடி அலைய விடுவீங்க. நல்ல சிந்தனை. முதல்வரே, மறுபடியும் நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க? இப்போ மக்களுக்கு என்ன செஞ்சனோ அதை அப்படியே செய்வேன். அப்புறம் கூட்டணி கொடுத்த பணத்தை எப்படியாவது மீண்டும் சம்பாதிப்பேன். இது வரைக்கும் ஆளுநரா நான் உங்ககிட்ட பேசினேன். இப்பொழுது மக்களுள் ஒருவனாக இருந்து மக்களின் மனதை உணர்ந்து நான் இப்போ பேசப்போகிறேன். மக்களின் மனதில் உள்ளதை எனக்கு மனுவாக அனுப்பினார்கள். அதை நான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நமது நாடு சுதந்திரம் அடைய முன்னோர்கள் தங்கள் வாழ்வையும் உயிரையும் தியாகம் செய்தார்கள். சுதந்திரம் அடைந்த பின்பு மக்களாட்சியை அமைத்தோம். பெயருக்குத்தான் அது மக்களாட்சி. ஆதிகாலத்தில் மன்னர்களாட்சி அழகாகத்தான் இருந்தது. ஆனால் நான் அந்த மன்னனை வீழ்த்துவேன், இந்த மன்னனை அடிமையாக்குவேன், அனைத்து எல்லைகளையும் கைப்பற்றுவேன் என்று போர் தொடுத்து மக்களை கொன்று குவித்தார்கள். இயற்கையான பூமியை அழித்தார்கள். வரலாற்றை புரட்டினால் கேவலமாக உள்ளது. எதற்கெடுத்தாலும் போராட்டம், போர்க்களம், யானைப்படை, குதிரைப்படை என்று மக்களை கொன்று குவித்தது மட்டுமல்லாமல் மிருகங்களையும் கொன்று குவித்தார்கள். அவரவர் நாட்டை அவரவர் ஆளட்டுமே, எல்லா நாட்டையும் ஒருவனே ஆள வேண்டுமா என்ன? அதற்காக போர்க்களம் புரிந்து பலாயிரம் உயிர்களை கொன்று தன் நாட்டுக் கொடியை மற்ற நாடுகளில் பறக்க விடுவது வீரமா என்ன? சரி, அன்றுதான் அப்படி என்றால் இன்று மட்டும் என்ன வாழ்கிறதாம்? ஜாதியாலும் மதத்தாலும் மக்களை பிரித்து ஓட்டை காசு கொடுத்து வேட்டையாடுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் ஜாதி சண்டை. இவனாட்சி சரியில்லை, அவனாட்சி சரியில்லை, நான் வந்து கலட்டி விடுவேன், அந்த முதல்வனை வீழ்த்தி விடுவேன், நான் முதல்வனாக நாட்டை நிலைநாட்டி விடுவேன் என்று தன் குடும்பத்திற்கே நல்ல தலைவனாக இருக்க முடியாதவர்கள் எல்லாம் நாட்டை நல்வழிப்படுத்துவேன் என்று எப்படித்தான் பிரச்சாரத்தில் பீரங்கி போல் முழங்குகின்றார்களோ தெரியவில்லை. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற கொள்கையை சொன்னது ஒரு தமிழன். ஆனால் அதை நாம் கடைபிடிக்கின்றோமா? நம் நாடு நலம் பெற வேண்டுமென்றால் ஆட்சி மாறினால் மட்டும் போதாது, சட்டதிட்டங்கள் மாற வேண்டும். ஜாதியாலும் மதத்தாலும் கட்சியாலும் பிரிந்து கிடக்கும் மக்களும் தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும். எல்லோரும் ஒன்று கூடினால் நம் நாட்டை சொர்க்கபூமியாக மாற்றலாம். நீ பெரியவன், நான் பெரியவன், நீ முட்டாள், நான் அறிவாளி என்ற தீய எண்ணங்களை சுட்டெரிக்க வேண்டும். அன்று போட்ட சட்டத்தில் பிழை இருந்தால் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். நாம் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. முதலில் அனைவரும் ஒன்று சேர்வோம். யார் ஆட்சி ஆண்டால் என்ன, நல்லாட்சியை கொடுப்போம். தனித்தனியே கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க துடிக்கும் தலைவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். நான் உங்களுக்கு சொல்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ, நான் சொல்லும் கருத்துக்கள் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள். எல்லா கட்சியும் ஒன்று சேர்வோம். தேர்தல் வேண்டாம் என்று புறக்கணிப்போம். தேர்தல் நடத்த செலவாகும் பல லட்சம் கோடிகளை மிச்சப்படுத்துவோம். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று நம் மக்களுக்கு பறைசாற்றுவோம், அறிவிப்போம். 5 ஆண்டு கால ஆட்சி திட்டத்தை ஆயுள்கால ஆட்சி திட்டமாக மாற்றுவோம். அரியணைதான் பிரச்சனை என்றால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் முதல்வராக இருந்துவிட்டு போகட்டுமே. யாராவது புதிய கட்சி தொடங்கினாலும் அவர்களையும் நம் கட்சியோடு இணைத்துக் கொள்வோம். யார் தலைவனாக இருந்தால் என்ன, அனைவரும் ஒன்று சேர்ந்து
அந்த தலைவனை வழிநடத்துவோம். எதிர்க்கட்சியும் எதிரிகளும் இல்லாமல் பண்ணுவோம். மக்களோடு மக்களாக இருந்து நல்லாட்சியை நடத்துவோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் பேணி காப்போம். கட்சி தலைவர்களே, முதல்வரே, என்ன சொல்கின்றீர்கள்? உங்கள் முடிவு நல்ல ஆரம்பமாக இருக்க வேண்டும். என் கருத்தோடு நீங்கள் அனைவரும் பயணித்தால் நான் ஆளுநராக இருப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். என் எண்ணங்கள் செயல்பட உங்கள் சம்மதம் தேவை. எங்களுக்கு சம்மதம். என்றும் உங்கள் வழி நடக்க நாங்கள் தயார். ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு நானே பல மேடைகளில் பேசியிருக்கேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் வழி நடத்த தெரியாது. பதவி ஆசை, சுயநலம் இப்படி வாழ்ந்துட்டு இருந்த எங்களை நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க. இதுதான் ஆளுமை ஐயா. ஆளுநரே, இனி நீங்கள் தான் எங்கள் நல்ல தாயாக இருந்து எங்கள் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுங்க. என்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களோ, தன்னை உணர்வது மட்டுமல்ல, தன் பதவியின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டீர்கள். இனிமேல் மக்களை புரிஞ்சு நடந்துக்கங்க. மக்களின் தேவைகளை தெரிந்து எல்லோரும் ஒன்று கூடி நல்லாட்சியை கொடுங்கள். நன்றி ஐயா. இதுதான் மக்களின் கனவு. அரசன் நல்லவனானால் அரசாங்கம் நன்றாக மாறும். அன்னையைப் போலே தலைவன் அமைந்தால் உண்மையில் நாடு தலை தோங்கும். உலக நாடுகள் நம்மை நோக்கும். வாழ்க மக்கள், வளர்க பாரதம். வாழ்க மக்கள், வாழ்க பாரதம்.